கெட் அவுட் ஸ்டாலின் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். தமிழகத்தில் மும்மொழி கொள்கையின் தீவிரம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் திமுக மற்றும் பாஜக இடையே ஆன அந்த மும்மொழி கொள்கை தொடர்பான அந்த போர் என்பது தொடங்கியிருக்கிறது. நேற்றைய தினத்தில் அண்ணாமலை அவர்கள் பேட்டி அளிக்கும் பொழுது பிரதமர் மோடிக்கு எதிராக திமுக கெட் அவுட் மோடி என்று மட்டும் போட்டு பார்க்கட்டும் என்று சவால் விடுத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அகில இந்திய அளவில் அந்த கெட் அவுட் மோடி என்று அந்த ஹேஷ்டேக் என்பது ட்ரெண்ட் ஆனது. இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை, நாங்களும் கெட் அவுட் ஸ்டாலின் என அந்த ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் செய்ய இருக்கிறோம் என்று தெரிவித்திருந்தார். அதன்படி இன்று காலை சரியாக 6 மணி அளவில் தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக அவர் அந்த பதிவினை வெளியிட்டிருக்கிறார். அதில் பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு ஒரு குடும்பத்தின் கரைபடிந்த அமைச்சரவை ஊழலின் மையமாக செயல்படுகிறது. சட்டத்திற்கு புறம்பாக திரித்தல், போதைப் பொருள், கள்ளச்சாராயம் பெருகி வருகிறது. கல்வித்துறை மற்றும் பெண்களுக்கு ஆபத்தான ஒரு சூழலில் தமிழகம் இருக்கிறது. ஜாதி மத அடிப்படையில் பிளவுபடுத்தும் அரசியலை இங்கு செய்து வருகிறார்கள். தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எதையும் செயல்படுத்தவில்லை. நல்லாட்சி கொள்கைகளை நிறைவேற்றாத திமுக அரசு தமிழகத்தில் இருந்து விரைவில் மக்களால் அகற்றப்படும் என்றும் கெட் அவுட் ஸ்டாலின் என்ற அந்த ஹேஷ்டேக்கை பயன்படுத்தி அவர் தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக பதிவு செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.